இருட்ட தருணங்களே, நான் வார்த்தைகளை தேடுறேன். கர்த்தர் உடைந்த மனதுடையோருக்கு அருகிருக்கிறார். மன நொறுங்கினவர்களை அவர் ரட்சிக்கிறார். ஆறுதல் அளிக்கக்கூடிய, நம்பிக்கை மற்றும் வலிமையை தரக்கூடிய. இன்று என் இதயம் காசாவின் பக்கம் திரும்புகிறது. எண்ணற்ற குடும்பங்கள் வாழும் அந்த இடம் குழந்தைகள் மற்றும் சமூகங்கள் கற்பனைக்கு எட்டாத துங்களை எதிர்கொள்கின்றன. என்னுடன் ஒரு பிரார்த்தனையில் இணைய உங்களை அழைக்கிறேன். வார்த்தைகளா மட்டுமல்ல, நாம் எங்கிருந்தாலும் நம் அனைவரையும் இணைக்கும் அந்த அமைதியான நம்பிக்கையிலும். தமிழ் மொழியில் பிரார்த்தனை ஒரு தனித்துவமான அரவணைப்பையும் எல்லைகளையும் நம்பிக்கையையும் கடந்து ஒரு ஒற்றுமை உணர்வையும் கொண்டுள்ளது. ஒரு கணம் ஒதுக்குவோம். காசா மகள் பாதுகாப்பா இருக்க இறைவன வேண்டுறோம். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவில்லை. சங்கீதமகி. அவர்கள் துயரங்களை குறைக்க வாழ்க்கையில் அமைதி நம்பிக்கை வார் இறைவன் அருள் புரிய வேண்டுகிறோம். குழந்தைகளுக்கு பாதுகாப்போம், பெற்றோர்களுக்கு ஆத்தலும் குடும்பங்களுக்கு அமைதியும் தர இறைவனை வேண்டுகிறோம். இந்த உலகம் அனைவருக்கும் நல்லது நடக்க நாம் ஒன்றா பிரார்த்திக்கிறோம். இந்த வார்த்தைகள் மைல கணக்காய் நமது கருணையை கொண்டு செல்லட்டும். ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு எண்ணமும் மற்றும் ஒவ்வொரு கருணை செயலும் தேவைப்படுபவர்களுக்கு ஒளிய கொண்டு வரட்டும். இந்த சிந்தன தருணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. காசா மக்களை நம் எண்ணங்களில் வைச்சிருப்போம். மேலும் கருணையின் சக்தியை தொடர்ந்து நம்புவோம்.